ரைட், பார்க்கலாமா? எப்படி இருந்தது டெஸ்ட்டு? அப்படியே சொல்லுங்கள். டெஸ்ட் எழுதுனீங்களா எல்லாரும்? எழுதாதவங்களாம் எழுதலாம் சார். எப்படி இருந்தது டெஸ்ட்டு? ஹலோ ஹலோ சார் டெஸ்ட் நல்லா தான் சார் இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு நம்ம எங்க மிஸ்டேக் இருக்கோ தெரியல சார், கொஞ்சம் பார்க்கணும் சார். இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும். ஆமாங்க சார். வேற சார் எனக்கு ஆஃப்லைன் கிளாஸ் எப்படி போகிறது தெரியல சார். எனக்கு அந்த ரெக்கார்டிங் கிளாஸு அது அப்புறம் பேசிக்கலாம் சார். இதை பற்றி பேசுங்க. இதை பற்றி பேசுங்க. நீங்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார். சரி, அது உங்களுக்கு வீடியோ அனுப்பியிருப்பாங்களே, அதை பாருங்கள் லிங்க்கில். சரிங்க சார். அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அட்டன் பண்ணுங்கள். சரி, எப்படி இருந்தது? ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? கொஸ்டின் சார் இல்லை, டெஸ்ட் எழுதுனவங்க, படிச்சுட்டு எழுதுனவங்களை கேட்குறேன். நீங்கள் புதுசு, நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோ ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு சார். நல்லா இருந்ததுங்களா? சிந்திக்கிற மாதிரி இருந்துச்சா? அந்த வீடியோ பார்த்துருக்கணும். எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்ச பேசின விஷயம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? அவ்வளோதான் சார். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் போடணும்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும் சார். அப்படி இருக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் எழுத முடியும். ஓகே, சொல்ற மாதிரி இருக்கு சார். என்னங்க மேடம்? வாஸ்தாதான் நம்ம அந்த பதில கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு சார். அந்த கூற்றுலாம் எல்லாமே அப்படிதான் செட் பண்ணியிருக்கு. நல்லா இருக்கும். அப்போதான் நல்லா புரிஞ்சு படிப்பீங்க. புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? அங்கேயும் இப்போ இத்தனை தடவை வாசிக்கிற மாதிரியா சார் இருக்கும்? நம்ம படிக்கிறதுலே நல்லா கிளியர் ஆயிடுமா சார்? ஆமாம், அவ்வளோதான். சரி. ரைட். பின்வருவனவற்றுள் கூட்டுறவோடு தொடர்பில்லாதது. தன்னார்வ அமைப்பு தானே கிளாஸ்லேயே பார்த்தோமா? கிளாஸ் பார்த்துருக்கணும். அதில் இல்லாத ஒரு சில 1-2 ஃபேக்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. அவ்வளோதான். கிளாஸ் பார்த்துருந்தாவே போதும். இது வரும். ஒரு மக்களாட்சி நிர்வாக அமைப்பு. ஆமாம் தானே? கரெக்டு. தொழில் நிறுவனம். ஆமாம். சேவையை மட்டும்தான் உற்பத்தி செய்தா கூட்டுறவு சங்கம்? ப்ரொடக்ஷனும் பண்ணுறாங்க. கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கணும். கூட்ஸு, அதாவது பண்டம், பணி, அல்லது பண்டம் அல்லது சேவை. அந்த 2 வார்த்தையை புரிஞ்சிருந்தால் அது ஆன்சர் முடிஞ்சு. பேங்க்கு இதெல்லாம் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுது. சரியா? அது ஆவின் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுது? மில்க் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறான். கூட்ஸு. புரிஞ்சுதா? அதுமாதிரி சர்க்கரையால் கூட்ஸ் ப்ரொடக்ஷன். அப்போ இது ஆன்சரு தவறானதானே கேட்குறான். தொடர்பு இல்லாதது தான் ஆன்சர். எத்தனை பேர் சரியாக போட்டீங்க? சரியா போட்டிருக்கேன் சார். வெரி குட். அந்த கிளாஸ் ஒழுங்காக கவனிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர். சரியா போட்டிருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். சரியாக போட்டிருந்தீங்கன்னா குட். அடுத்தது இங்கிலீஷ் மீடியம் அப்படியே படிச்சுக்கோங்க. டைம் இல்லை. படிச்சிங்கன்னா புரியும். கான்செப்ட் புரிஞ்சுட்டு படிங்க. தாய்மொழியில் ஒரு விஷயம் புரிஞ்சிருந்ததுன்னா வேறு மொழியில் பயங்கர ஈஸிங்க. அது ஒரு விஷயமே இல்லைங்க. பொருளாதாரத்தில் சேவை என்பதோடு தொடர்பு இல்லாதது. சேவை என்னென்னு பார்த்தோம்? ஒரு நிறுவனத்தில் உழைப்பின் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். உழைப்பின் மூலம் நமது பயன்பாட்டை அடையாது. ஆமாம் தானே? அடுத்தவங்க உழைப்பை பயன்படுத்தினா அது பேர் சேவை. ரைட். எந்த பிரதிபலம் எதிர்பார்க்காமல் அதுக்கு பேர் சேவையா? பொருளாதாரத்தில் கிடையாது. இதுதான் வரணும் ஆன்சர். பார்ப்போம், விட்டுறக்கூடாது. இது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சேவைனா அடுத்தவனுடைய உழைப்பை அனுமதிக்கிறது. இப்போ பஸ் ஏறி வந்தீங்க, காசு கொடுத்தீங்களா இல்லையா? பெண்கள் சார் நாங்கள் கொடுக்கல, உங்கள் சார்பில் கவர்மெண்ட் கொடுத்துரும். சர்வீஸ் மாதம் ஜியோ
ஏர்டெல் பிஎஸ்என்எல் காசு கொடுக்குறீங்களா? என்ன கொடுக்குறான்? சர்வீஸ். பிரதிபலன் இல்லாமலாம் அங்கே ஒன்றும் இல்லை. இதனை பணத்தை கொண்டு மதிப்பிடலாம். ஆமாவா? சேவையை ஃபீஸ் கட்டுறீங்களா? எனக்கு கட்டினீங்களா? எப்படி? பணத்தால் தான் எவ்வளவு அப்படின்னு மதிப்பிட்டு கட்டினீங்க. மாதம் ஆனால் இந்த பிளானா இவ்வளோ மதிப்பு கட்டினா உனக்கு சர்வீஸ் தரேன் கொடுக்குறானா? அடுத்தது மூன்றாம் நிலை தொழில்கள் அனைத்தும் சேவை அளிக்கிறது. கரெக்டா? ஒரு சில இதில் ஜாகிரஃபியில் 4-5 இந்த 3 பிரிப்பாங்க. 3-4-5ன்னு பிரிப்பாங்க. எல்லாமே உழைப்பு தான். அப்போ என்ன ஆன்சரு? ஆன்சர் சரியா போட்டிங்களா எல்லாரும்? கிளாஸுக்கு போதும். வெரி குட். அடுத்தது பின்வரும் சரியான கூற்று எது? இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்கள் பொதுப்பட்டியலில் உள்ளது. அப்படியா? மாநில பட்டியல். கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தால் போதும். மாநில பட்டியல். மத்திய பட்டியலில் மாநில பட்டியல். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1988. 88ஆ? கிளாஸ்ல பல டைம் சொல்லியாச்சு. சும்மா கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தா போதும். 83. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி அதுதான் 88. மூணுமே தப்பு. சரியான கூற்று கேட்குறானா? ரைட். ஓகே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு பகுதி இங்கே ஒரு தப்பு. 9B கூட்டுறவு சங்கங்களின் தன்னாட்சி பற்றி இதுதான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது சும்மா கிளாஸில் பேசுனது தான் எல்லாமே. கரெக்டாக நீங்கள் கொஸ்டினை தேடாமல் கிளாஸை கவனிச்சிட்டு வந்துடுங்க. ஜாலியாக கதை மாதிரி கவனிச்சிங்க. ஆன்சர் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். இப்போ இது மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதோட நிறுத்திடக்கூடாது, டிஸ்கஸ் பண்ணணும். இங்கே தானே இது ரிலேட்டட். வேறு எங்கே சொல்லியிருக்காங்க கூட்டுறவு சங்கங்கள் சார்? 97 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 சார். வெரி குட். அதெல்லாம் கேட்டுக்கோங்க, கேள்வி கேட்டுக்கோங்க. அப்புறம் வேறு எங்கே இருக்குது? எந்த பட்டியல்? அந்த கதையெல்லாம். பின்வருவனவற்று தவறான கூற்று. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983ஆம் ஆண்டு மாநில அமைச்சரவையால் இயற்றப்பட்டது. சரியா? அதான் சொல்லியிருக்கிறேன். சட்டம்னா சட்டப்பேரவையில் தான் உருவாக்கணும். ரைட் தானே சார்? ரைட்டா? அமைச்சரவை கிடையாதுங்க. சட்டம்னாக்கா சட்டப்பேரவையில் கொண்டு வரணும். விதினா தான் அதுக்கு தான் நடத்துறது. விதி தான் என்ன பண்ணுவாங்க? அமைச்சரவை அவங்க ஒப்புதல் அளிச்சாவே போதும். சட்டம்னா என்ன பண்ணும்? சட்டப்பேரவையில் கொண்டுட்டு வரணும். விதி அதுக்கு உட்பட்டு எலாபரேட்டடாக உருவாக்கி அந்த அமைச்சரவையிலே ஒப்புதல் கொடுத்து அனுப்பிடுவாங்க. இது மொத்தம் 20 அத்தியாயங்களே கொண்டுள்ளது. கரெக்டு. 20 அத்தியாயம்னா 15 தான் இருக்கா? கிடையாது 20. 19 வரும் ப்ளஸ் 1 20 தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், ஆப்ஷன் வச்சு போகலாம். 184க்கு மேற்பட்ட பிரிவுகளை கொண்டுள்ளது. கரெக்டு. இது இச்சட்டத்திற்குட்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி 1988 உருவாக்கப்பட்டது. இது 3மே கரெக்டு. அத்தியாயங்கள் எத்தனை? 20. 19 + 1 19 அத்தியாயம் வரும். ஒரிஜினல் சட்டத்தை வச்சு எடுத்தேன். சரியா? நடுவில் வந்துட்டு ஒரு அத்தியாயம் ஏ வரும். ஸோ அதோட சேர்த்துனா 20 அத்தியாயம். இங்கிலீஷில் வந்துட்டு பார்ட்டா அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ரைட். ஷெட்யூல் கிடையாது. ஷெட்யூல் 4 தான் இருக்கும். 4 ஷெட்யூல் தான் இருக்கும். இப்போ நாம் இங்கே பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லை, இது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். ஓகேவா? ரைட். அதை இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். அடுத்தது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ், அது நம்ம பார்த்தியாச்சா? இதில் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணும்போது இப்படி மாறிக்குதா? இப்படி தான் வந்துச்சா உங்களுக்குலாம்? சரி. ஒரு கூட்டுறவு சங்கம் பின்வரும் எதை பின்பற்றி செயல்படலாம்? செயல் அனைத்தும். சரியா? அப்படின்னா தப்பு. துணை விதி தான். துணை விதி தான் எதை உட்பட்டு? துணை விதிக்குள்ள எல்லாமே அடங்கிடும். எதெல்லாம் அடங்கிடும்? கூட்டுறவு சங்கங்களின் விதி,
கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இதுக்கு உட்பட்டு தான் துணை விதியை உருவாக்குவாங்க. அவன் இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டான். சங்கத்தில் விதி துணை விதி இருக்குல்ல, அதை வச்சு தான் சங்கமே நடக்கும். புரிஞ்சுதா? வெளியிலலாம் போகக்கூடாது. அனைத்தும் அதுக்கு தான் அது கொடுத்தது. அனைத்தும் செயல்படலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? சரி பார்த்துக்கலாம். அடுத்தது அனைத்தும் போட்டுருவீங்க, அதுக்காக தான் போட்டது. சங்கம் அதெல்லாம் பார்க்க மாட்டான். சட்டம் விதியெல்லாம் போய் பார்க்கவே மாட்டான். முதல்ல சங்கத்தில் அது இருக்கவே இருக்காது. அதுக்கு உட்பட்டு துணை விதியை உருவாக்கிடுவீங்க. கட்டாயம் சங்கத்தில் அது இருக்கணும். துணை விதியில் சின்ன மாற்றம் இருந்தாலும் என்ன பண்ணணும், நீங்கள் அங்கே ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு அங்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னால ஆடிட்டர்கிட்ட போகணும், ரெஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுக்கணும், உன்னோட நிதி வழங்க அளிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். ஆனால் அதைப்படி தான் நீ செயல்படுவ. யார் செயல்படுவா? சங்கம். பார்த்துக்கங்க. வெரி குட். அதில் இந்த தப்பெல்லாம் பண்ணணும், அதுக்காக தான் கொடுத்தது. பின்வருவனவற்றில் சரியான கூற்று எது? ஒரு கூட்டுறவு சங்கத்தின் துணை விதியானது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தை மட்டும் அடிப்படையா? அப்படியா? தமிழ்நாடு மட்டும்னு போட்டால் அங்கே கொஞ்சம் யோசிக்கணும். விதி, கூட்டுறவு சங்க சட்டம் ரெண்டையும் சரியா? ஒரு கூட்டுறவு சங்க துணை விதியானது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதியை மட்டும், அதுவும் தப்பு. மட்டும்னு போட்டால் அங்கே சிக்கல். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் துணை விதியான தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மற்றும் விதிகள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் கரெக்ட். என்ன மேடம்? ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க, மற்றது எதுவும் பேச வேண்டாம். ஓகேவா? கிளியரா? மற்ற நிறுவன சட்டங்கள் அதுக்கு சம்மந்தம் இல்லை. கம்பெனி ஆக்ட் அதான் ஆன்சர். எத்தனை பேர் கரெக்டாக போட்டீங்க? எல்லாருமே வெரி குட். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் துணை விதியை உருவாக்குவது யாரு? பேரவை தான் உருவாக்கணும். திருத்தம் செய்யறது யார் தான்? பேரவை தான். சங்கத்தில் அதிகாரம் படைச்சது யாரு? பேரவை தான். சரியா? அன்றாட நிர்வாகத்தை மேற்கொள்றது தான் யார்? மேலாண்மை நிர்வாகம். தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட்னு சட்டத்திலே தப்பாக இருக்குது. நிர்வாகம் தான் சொல்லணும். அன்றாட நிர்வாகத்தை மேற்கொள்வது தான் எது? நிர்வாக குழு. சரியா? சரி. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் புதிய உறுப்பினரை சேர்க்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? நிர்வாக குழு. உறுப்பினரை நீக்கணும்னா பேரவை. வெரி குட். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி 1988 மொத்தம் எத்தனை அட்டவணைகள் உள்ளது? அட்டவணை 5 அட்டவணை. விதியில் அட்டவணை வார்த்தையை புரிஞ்சுக்கணும். எத்தனை அட்டவணைகள்? அதில் எந்த மெட்டீரியலும் இருக்காது. நம்மளது மட்டும் தான் இருக்கும். ஒரிஜினல் சட்டத்திலேருந்து இருக்குது, விதியிலேருந்து. 5 அட்டவணை. ஹவு மணி? ரைட், ஓகே. அடுத்தது 190ங்கிறது என்னது? விதிகள். சரியா? அடுத்து ஏதோ 18 இருக்கு. என்னது 18? ஏதோ சரி 12 இதில் உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டவணை. ஓகேவா? சரி. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் உச்சபட்ச அதிகாரம் படைத்தது யாரு? பேரவை. வெரி குட். அடுத்தது தவறான கூற்று. பிரதிநிதித்துவ பேரவை துணை விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள இயலாது. இது நான் சொல்லியிருக்க மாட்டேன், இங்கே ஆட் பண்ணியிருப்பேன். பிரதிநிதித்துவ பேரவை பார்த்தோம் இல்லையா? என்னது? பெரிய சங்கமாவோ அதிக எண்ணிக்கையிலான மெம்பர்ஸாக இருந்தாங்களோ பிரதிநிதிகள். அதை பற்றி அங்கே சொல்லிட்டாங்கன்னு நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், டைம் வேஸ்ட்டு. கிளாஸை போய் பார்த்துக்கோங்க. எல்லா உறுப்பினரும் உட்காரணும், அப்போ தான் துணை விதியில் திருத்தம் செய்ய முடியும். துணை விதி முக்கியம்ல, அந்த சங்கத்துக்கான சட்டமே அதுதான். அதேமாரி எலெக்ஷனில் எல்லோரும் ஓட்டு போடணும். இவன் பிரதிநிதி ஓட்டு போட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை தேர்ந்தெடுக்கக்கூடாது, எல்லா உறுப்பினரும் ஓட்டு போடணும். அதுவும் ஆகாது. அப்போ இதுவும் கிடையாது. இது ஓகே, 2 கரெக்டா? தவறான கூட்டு தானே? ரைட். இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. வெரி குட். ஒரு நிதி ஆண்டு முடிவடைந்து 3 மாதத்துக்கு பொதுப்பேரவை கூட்டப்பட வேண்டும். கரெக்டாக தப்பா? பொதுப்பேரவை அங்கீகரிக்காத வரவு செலவு திட்டத்தை அங்கீகரிக்க பதிவாளர் இருக்குது. தப்பு. ஒரு நிதியாண்டு முடிஞ்சு எத்தனை மாதத்துக்குள்ளே கூட்டணும்? 6 மாதத்துக்குள்ளே. ஆனால் நிதியாண்டு முடிஞ்சு 3 மாதத்துக்குள்ளே கணக்கு வழக்கெல்லாம் ரெடியாக இருக்கணும் ஆடிட் செய்கிறதுக்கு. ஆடிட் செஞ்சு அடுத்து 1 மாதம் 2 மாதத்தில் ஆடிட் பண்ணிடுவாங்க. அப்போ 6 மாதத்துக்குள்ளே
பேரவையை கூட்டியிருக்கணும். கூட்டி என்னென்ன பண்ணணும்னு தெரியும்ல, அதெல்லாம் அங்கேயே பேசியிருப்போம். அதுதான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது அதேமாரி பொது பேரவை வந்து ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. யார் பட்ஜெட் ரெடி பண்ணி அனுப்புவாங்க? பட்ஜெட்னா வரவு செலவு நிர்வாகக்குழு ரெடி பண்ணி இந்த வருஷம் நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம் பார்த்தோமா, எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வந்து பொது பேரவையில் யாரோ ஒருத்தர்னால மிஸ் ஆகி போச்சு, பெரும்பான்மை கிடைக்கல, அப்போ அங்கீகரிக்கலைன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, யார் இந்த நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் சொல்லுவாங்க இவர்கிட்ட, பதிவாளர்கிட்ட கொண்டு போய், ஐயா இதில் இதெல்லாம் சிறப்பம்சம் இருக்குது சார், ஆனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இது பண்ணோம்னா எங்கள் மெம்பர்ஸ்க்கு தான் நல்லது, அதில் ஒரு சிலர் ஏதோ கால் பண்ணி வச்சு பண்ணிட்டாங்க, அதில் புரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு எடுத்து சொல்லி பார்ப்பாங்க. அவர் பார்ப்பார், உண்மையிலே சங்கத்துக்கு நல்லது நடக்குது, அந்த பட்ஜெட் நல்ல பட்ஜெட் அப்படின்னா இவரே அதை அப்ரூவல் பண்ணுவான். சரியா? அதான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு. வேறு எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டீங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், சாதாரண விஷயம் அதெல்லாம். சரி, அப்போ எது தவறான கூற்று? 3 மாதம் கிடையாது, 6 மாதத்துக்குள்ளே பேரவை கூட்டியிருக்கும். அப்போ வருஷத்துக்கு பேரவை, பொது பேரவை எத்தனை தடவை கூட்டுவாங்க? 2 முறை. 2 முறையெல்லாம் கிடையாது, 1 முறை. எங்கே படிச்சீங்க 2 முறை? ஒரு தடவை கூட்டினா தான் அது ஒரு தடவை தான் பொது பேரவை நடக்கும். சிறப்பு பேரவை தான் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் கூட்டிக்கலாம். மேடம் புரியுதா? எங்க மேடம் 2 தடவை பார்த்தீங்க? இல்ல சார், நான் அந்த சிறப்பு பேரவை சங்கம் இது பண்ணும் போது பண்ணுவாங்களா, அதை வச்சுட்டு இல்ல 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 இல்ல, அதெல்லாம் சிறப்பு பேரவை. பொது பேரவை ஒரு தடவை தான். ஓகே ஓகே. பொது பேரவையில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த விஷயங்கள் மட்டும் தான் பண்ணுவாங்க. சரியா? ரைட், ரிவிஷன் வேணால் பண்ணிக்கோங்க. பொது பேரவையின் பணி அல்லாதது: சங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்குதல். நம்ம தானே பொது பேரவையை வழங்கணும். நிகர லாபத்தினை பிரிவினை செய்தல். ஆமாம். புதிய உறுப்பினரை சேர்த்தல். அது யாரோட வேலை? நிர்வாகக்குழுவோட வேலை. சரியா? கிளாரிட்டி. அதான் அப்ஜெக்டிவ் டைப்னா என்ன வேணும்? நல்லா புரிஞ்சு படிச்சிடணும். அதான் ஒரு விஷயத்தை புதுசாக படிக்கிறீங்க, அதே மாதிரி ரிலேட்டட் ஏதாவது பின்னாடி இருக்கும், அதோட கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ அதான் கிளாரிட்டி. இதே மாதிரி வருமே, குழந்தைத்தனமாக இருந்தால் போதும், மூளை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். ஆண்டு அறிக்கையை மட்டும் தணிக்கை அறிக்கையாகவே பரிசீலித்தல். நல்ல வேலை. இந்த ஆன்சர். சிறப்பு பேரவையை கூட்ட அதிகாரம் படைத்தது யாருக்கு? சிறப்பு பேரவை கூட்டுறதுக்கு நிர்வாக குழுவுக்கு தான். பொது பேரவையெல்லாம் முடிவு பண்ண மாட்டாங்க, சிறப்பு பேரவையை நிர்வாக குழு தான் முடிவு பண்ணுவாங்க. சரியா? நிர்வாக தலைவர்லாம் முடிவு எடுக்க முடியாது, தனியாக தான். நிர்வாக குழு சொன்னால் தான் தலைவர் எடுப்பார். பொதுக்குழுவே தான் கூட்டுறதுக்கு தானே அந்த பிளானு. பொதுக்குழு வருஷத்துக்கு எப்பயும் போல் கூடும், சாதாரண பேரவை அல்லது பொதுக்குழு. சிறப்பு பொதுக்குழு, சிறப்பு பேரவை அல்லது சிறப்பு பொதுக்குழு. ஆமாம், அவசர முடிவு எடுக்கணும். அதுக்காக ஒரு கூட்டுறவு சங்கத்தின் சிறப்பு பேரவை கூட்டத்தை கூட்ட கோரிக்கை வைக்க உரிமை இல்லாத அமைப்பு. சிறப்பு பேரவை கூட்டுறதுக்கு கோரிக்கை வைப்பாங்க. பதிவாளர் வைக்கலாம், நிதி உதவி வழங்கக்கூடிய நிறுவனம் வைக்கலாம், சங்க உறுப்பினரில் ஒரு குறிப்பிட்ட இருக்கணும், மெஜாரிட்டி. ஒருத்த மட்டும் போய் சொன்னாலும் கூட்ட மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட பங்கு உறுப்பினர் போய் சொல்லணும், இந்த காரணத்துக்காக சிறப்பு பேரவை கூட்டுங்க அப்படின்னு. அவங்களாம் கோரிக்கை வைக்கலாம், அல்லது நிர்வாக குழுவாக பார்த்து முடிவு பண்ணலாம். அது இல்லாமல் கோரிக்கை இவங்க வச்சு கூட்டலாம். 1 மாதத்தில் முடிவு எடுக்கணும். அதுக்கு கூட 1 மாதத்தில் இவங்க கோரிக்கை வச்சு 1 மாதத்துக்குள்ளே கூட்டணும். கூட்டுறவு தணிக்கையாளருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகேவா? எத்தனை பேர் தப்பு அடிச்சிங்க? கரெக்டாக எல்லாம் சரியா கரெக்டாக அடிச்சிட்டிங்களா? வெரி குட். குட் குட். அடுத்தது, பொது பேரவை கூட்டம் பற்றி கூறும் சட்ட பிரிவு எது? நீங்கள் என்ன படிச்சீங்க? 32 32(1)A இதுதான் ஆன்சர். 32(1)B வந்து பிரதிநிதித்துவ பேரவை. ஓகேவா? அந்த மாதிரி வரும். 33 எதில் 33 நிர்வாக குழு. நிர்வாக குழு அந்த மாதிரி இந்த ஆன்சர். சொல்லுங்கள் சார், ஏதாவது டவுட் கேட்டீங்களா? நீங்க கொடுத்த மெட்டீரியல் 32 மட்டும் தான் இருந்தது, அந்த பிரிவுல இல்லை. பரவாயில்ல, தெரிஞ்சுக்கங்க, கேட்டுருவாங்க. இது ஒரிஜினல் சட்டத்திலேருந்து எடுத்தது, ஆட் பண்ணிக்கங்க. 32 மட்டும் தான் படிச்சிருப்போம், அதுதான் 32 இல்லையே. அப்போ யோசிக்கணும்ல. இதுதான் எக்ஸாக்டாக இதுதான் வரணும். ரைட். அடுத்தது,
பிரதிநிதித்துவ பேரவை கூட்டம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பி. 1ல் பி. 1ல் ஏ வந்துட்டு பொது பேரவை, இது பிரதிநிதித்துவ பேரவை. அப்படின்னா என்னன்னு தெரியும்ல, பார்த்துருக்கோம். ஒரு நிதி ஆண்டு முடிந்த 6 மாத காலத்திற்குள் என்ன மேடம்? 47 தானே சார் பிரதிநிதித்துவ பேரவை? என்னது? அது விதி மேடம். விதி, அது விதி, அது விதி, இதே சட்டம். சரியா? அடுத்தது பாருங்க, பக்கத்துல தான் வரும். பொது பேரவைக்கு பக்கத்தில் அடுத்ததே வந்துடும். அது 1A, இது 1B. 32 1A, இது 1B. பெரிய சங்கமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி. அடுத்தது தப்பாக இருக்குன்னு கவலைப்படக்கூடாது. தப்பாக போயிடுச்சு ஐயோ அப்படின்ட்டு, ஓ இவ்வளவா அந்த மாதிரி. அதுதான் ஆட்டிடியூடு. அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு தான். ஓ சரி பண்ணிக்கலாம், ஐயோ தப்பாயிருச்சு அப்படின்னு அந்த ஸ்கூல் பசங்க மாதிரி அந்த ஆட்டிடியூடு தூக்கி போடுங்க. ஒரு நிதியாண்டு முடிந்த 6 மாத காலத்திற்குள் பொதுப்பேரவை கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு. இதுதான் வந்து 32(2). நல்லா புரிஞ்சுக்கங்க. 32(1)A வந்துட்டு வந்து என்னது? பொதுப்பேரவை. பொதுப்பேரவைன்னு கூட சொல்லக்கூடாது, பொதுப்பேரவைன்னு சொல்கிறதான் கரெக்டு. சரியா? அடுத்தது சாதாரண பொதுப்பேரவை, பேரவை கூட்டம் அப்படி கூட சொல்லலாம். ஓகே விடுங்க. 32ல் 1B அது சிறப்பு பேரவை. சரி, பிரதிநிதித்துவ பேரவை மாற்றி சொல்லிட்டேன்னா. அடுத்தது பிரதிநிதித்துவ பேரவை. அடுத்தது 32(2) சப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 அது வந்து என்னது? கூட்டம் 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணிடணும்? நிதியாண்டு முடிஞ்சு, நிதியாண்டுன்னா என்னென்னு பார்த்துருக்கோம், முடிஞ்சு 6 மாதத்துக்குள்ளே கூட்டணும்னு சொல்கிறது 32(2) சப் கிளாஸ். அடுத்தது ஒரு பதிவு செய்த கூட்டுறவு சங்கத்தினை மேலாண்மை செய்யும் பொறுப்பு. மேலாண்மை யாருக்கு உண்டு? அப்படின்னா தப்பு. நிர்வாக குழு. செயலாளர்லாம் கிடையாது, நிர்வாக குழு. அதான் நான் சொல்லியிருக்கேன்ல, செயலாளர்னு போட்டுட்டிங்களா? பரவாயில்ல, மாற்றிக்கங்க. நான் சொன்னதை வச்சு போட்டிருப்பீங்க. அங்கே சட்டத்திலே தப்பாக தான் இருக்குது. நிர்வாகத்தை மேலாண்மைன்னு போட்டானுங்க. அங்கே ஒரிஜினல் சட்ட புத்தகம் இருக்குல்ல, கூட்டுறவு சங்கலி சட்டம், அதுலேயே மேனேஜ்மெண்ட் தான் போட்டிருக்கான். அது அவருக்கு கீழே, அதை விட்டுருங்க. இது கரெக்டு. இந்த டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கான். மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ரெஜிஸ்டர்ஸ். அவங்க முழு அதிகாரம் படைத்தது இவன் பதிவாளரா? அங்கே சங்கத்துக்கு பேரவை, சங்கத்தில் பெரிய அதிகாரம் படைப்பு அவர். சங்கத்திலே ஆளு, சங்கத்தை விட்டு வெளியில் அவர், சங்கம் கிடையாது. கரெக்டாக தப்பாக சொல்கிறீங்களே? பேரவை மேலாண்மை செய்கிற பொறுப்பு யாருக்கு? நிர்வாக குழு. அடுத்தது கூட்டுறவு சங்கம். இப்போ இந்த இதுல செயலாளர்னு பதில் வந்தா அப்ப மேலாண்மை வேற என்ன சார்? நான் சொல்றேன், செயலாளருக்கு இல்ல மேடம், கரெக்டான மேனேஜ்மெண்ட் தான் போட்டிருக்கு. மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஐயா, செயலாளருக்கு நான் சொல்றேன், அடுத்து சொல்றேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்றேன். கூட்டுறவு சங்க நிர்வாக குழுவில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம்? 30%. எஸ்சி எஸ்டிக்கு 18. ஆமாம். கூட்டுறவு சங்க நிர்வாக குழு இல்லையா அந்த கேள்வி? இருக்கு சார், பின்னாடி இருக்கு. கூட்டுறவு சங்க நிர்வாக குழு பற்றி கூறும் சட்டப்பிரிவு. இதான் யாரு? 32 எல்லாமே என்னது? பேரவை. 33 நிர்வாக குழு. அங்கே அது மட்டும் தானே இருக்குது, ஈஸியாக அடிச்சிடலாம். அதை இது தெரிஞ்சிருந்தா போதும், அதை அடிச்சிடலாம். 32 பேரவை சம்மந்தமாடா. அப்போ இது 33 தானே, அது ரிலேட்டன்னு தெரியும், அவ்வளோதான். கூட்டுறவு சங்க நிர்வாக குழுவில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்காக இடஒதுக்கீடு எவ்வளவு? 18%. அடுத்தது ஒரு கூட்டுறவு சங்க நிர்வாக குழு இயக்குநர்கள் தேர்தலை நடத்துவது. சரியா? யாரு?
மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒண்ணு. இது 4வது அமெண்ட்மெண்ட்ல 2012 தான் கொண்டுட்டு வராங்க உள்ள. இந்த மாதிரி கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்துறதுக்குன்னு ஒரு தேர்தல் ஆணையத்தை உருவாக்குறாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதாவது கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுருக்கணும். செக்ரட்டரி, மாநில அரசாங்கத்தில் செயலாளர், சிஎம் பக்கத்தில் இருக்காங்கள்ல அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அந்த செயலாளர் ஆகிறதுக்கான தகுதி இருக்கணும். அவர் தான் நியமனம் செய்வாங்க. ஒரே ஒருத்தர் தான் இருப்பார் அந்த குழுவில். 2012 4வது அமெண்ட்மெண்ட், 4வது சட்ட திருத்தம். எந்த சட்டத்தை திருத்தம் செய்கிறாங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையா? தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983வது 3 அந்த சட்டத்தில் 4வது திருத்தம். எந்த வருஷம் நடக்குது? 2012. ஒரே ஒரு மாநில தேர்தல் ஆணையர் நியமிப்பாங்க. அவர் தான் எல்லாத்தையும் நடத்துவார். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சேர்த்திக்கங்க. மாநில தேர்தல் கூட்டுறவு ஆணையம் குறித்து சரியான கூற்று, அதை பற்றி பேசுகிறது 33A. கரெக்டு, சரியா? இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பாயிண்ட் சேர்த்திக்கங்க. 2012ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ளது. அந்த ஆண்டு முதல். இப்போ தானே சொன்னேன், அதே தான். இது உறுப்பினர் எண்ணிக்கை 1. எல்லாமே சரி. அடுத்தது, கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் படைத்தது. யாருக்கு? மட்டும்தான். நிர்வாக குழு கிடையாது, சரியா? மெம்பரா சேர்த்துக்கிறதுக்கு தான் நிர்வாக குழுக்கு உரிமை, பேரவைக்கு தான் நீக்கிறதுக்கு. அது என்ன பேரவை கூட்டம் கூட்டணும்? பொது பேரவை கிடையாது, சிறப்பு பேரவை. அவரை நீக்கணுங்கிறதுக்காகவே கூட்டணும். பார்த்தோமே கிளாஸில். என்ன கவனிச்சிங்க? பேரவை தான். கூட்டுறவு சங்க நிர்வாக குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர். சொல்லுங்க மேடம். இப்போ இந்த கேள்வியில அந்த நிர்வாக குழு உறுப்பினரை வந்து பதிவாளரும் நீக்கம் செய்யலாம் தானே சார்? மேடம், பதிவாளரும் நீக்கம் செய்வாங்கல்ல, அவர் சொல்லுவாரு. அது வேற, அது எக்ஸ்ட்ரா. பதிவாளர் இருக்கா? 2 ஆப்ஷன் இருக்குல்ல சார். ஆனா பேரவை தான் ஃபர்ஸ்ட். பதிவாளர் கூப்பிட்டு சொல்லுவாரு. அதுல பிரையாரிட்டி எதுவோ அதை எடுத்துக்கணுமா சார் ஆன்சர் பண்ணும்போது? ஓகே சார். பதிவாளர் தூக்கி. थैंक यू. சரி, நிர்வாக குழு உறுப்பினரையும் அவங்க தான் தூக்கணும். அதே மாதிரி சாரி, உறுப்பினர்களே அவர்கள் தான் தூக்கணும். ரெண்டுக்கான உறுப்பினரையும் பதவியிலிருந்து தூக்குறதுக்கு நிர்வாக குழு தான். சரி, பேரவை. நிர்வாக குழு உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்குறதுக்கும் பேரவை தான், சரியா? ஆனா நிர்வாக குழு சார் உறுப்பினருக்கும் சிறப்பு பேரவை இது பண்ணுமா சார்? ஆமா ஆமா, கட்டாயம். சங்கத்தோட உறுப்பினர் நிர்வாக குழு கேட்கல சார், சங்கத்தோட உறுப்பினருக்கும் சிறப்பு பேரவை கூட்டணும். ஆமா 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 ஆமா, நிர்வாக குழுக்கு அதே மாதிரி தான், அதுக்கும் அதே மாதிரி தான். பொது பேரவையில் இதெல்லாம் பேசக்கூடாது. அது ஏன்னா பொது பேரவைக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு அதுக்கு நேரம் சரியா போயிடும். அத்தனை முக்கியமான வேலை இருக்குல்ல. பைலா, சரி பைலான்றேன், அது என்னது? தணிக்கை அறிக்கை அங்கீ லாப பிரிவினை, இதுவே பெரிய பஞ்சாயத்து ஆகும், சரியா? ப்ரொசீஜர் எல்லாமே அதே உறுப்பினர் நீக்கிறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே. ஆமா 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 மேடம். அடுத்து, ஓகேங்க சார். கூட்டுறவு சங்க நிர்வாகிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எவ்வளவு பேர் இருக்க வேண்டும்? சரியா? நீங்க படிச்சதெல்லாம் அங்க கொடுத்ததெல்லாம் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படின்னு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 இப்படி தான் இருக்கு, ஒரிஜினல் சட்டத்தில், சரியா? அதுக்கு மேலே மத்திய சங்கம், மாநில சங்கம், சரி எந்த சங்கம், தொடக்க சங்கத்தில் இது அந்த சங்க உறுப்பினர்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தலைமை சங்கமாக இருந்தாலும் 11லேருந்து 21க்குள்ளே, மத்திய சங்கமாக இருந்தாலும் அதே அளவு தான். பிரதம சங்கம்னா எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கணும்? 7லேருந்து 11க்குள்ளே. இதுக்கு மேலே யாரோ ஸ்பெஷல், இப்போ நம்ம ஒரு கூட்டுறவு சங்கம் இருக்குது, நிதி உதவி வழங்கக்கூடிய நிறுவனத்திலேருந்து ஒருத்தரை எக்ஸ்ட்ரா ஒரு உறுப்பினராக சேர்த்திக்கலாம், அல்லது அரசாங்கம் ஒரு பிரதிநிதியை எக்ஸ்ட்ரா ஒருத்தரை சேர்த்திக்கலாம். எல்லா இடத்துலையும் அவங்க நம்பர்ஸ் இதில் சேர்த்தக்கூடாது. டைரெக்டாக சங்க உறுப்பினர்கள்லேருந்து தேர்தல் மூலயமா தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கணும்? பிரதம சங்கம்னா அவ்வளோதான் இருக்கணும், மத்திய மாநில சங்கம்னா அவ்வளோதான் இருக்கணும், சட்டத்தில் சொல்லியிருக்கு. அதில் ஒரு சிலர் என்ன பண்ணலாம், இப்போது மாநில தலைமை சங்கம் இருக்குல்ல, அதில் பிரதிநிதிகளை வந்து மாநில அரசாங்கம் நியமிக்கலாம். எங்கள் இதில் இவங்க இல்லாமல், ஓகேவா?
அதான் சட்டம், ஒரிஜினல் சட்டம் சொல்லுது. 2-3 ஒவ்வொரு ஆப்ஷன் வந்துச்சா, ஒரிஜினல் சட்டத்தையும் எடுத்து பார்த்தாச்சு, அவ்வளோதான் இருக்குது. எல்லாமே கரெக்டு. ஓகேவா? பேரவையை பற்றி குறிப்பிடும் விதி. அங்கே அது சட்டம் பிரிவு, இது விதி ரூல். என்னது? பேரவை பற்றி 1 சப் கிளாஸ் 1. அடுத்தது 248 இருக்கா, 148 1 போடணும், அது ஒரு கரெக்ஷனு. கரெக்ஷன். அடுத்து விச் ரூல் ரெஃபர்ஸ் டு, அதை முடிஞ்சதா? பிரதிநிதித்துவ பேரை பற்றி குறிப்பிடும் விதி, அதிலே வராது. இது 47 1, ஒரு கரெக்ஷன். அடுத்தது ஒரு சங்கத்தின் விவகார எல்லை குறித்த சரியான கூற்று. இது யார் போட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஆ மற்றும் ஏ சார். வெரி குட். சங்க அலுவலகம் இருக்கும் ஊர் நகரம், அப்படியா? அதை வச்சுலாம் சொல்ல முடியாது. இப்போ சேலத்தில் செவ்வாய்ப்பேட்டையில் இருக்குது ஒரு சங்கம், செவ்வாய்ப்பேட்டை நகர கூட்டுற வங்கி. அப்போ சேலம் முழுவதும் அதோட விவகார எல்லையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் செவ்வாய்ப்பேட்டை ஏரியா மட்டும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறது யார்? ஒரு சங்கத்தோட விவகார எல்லையை ஃபிக்ஸ் பண்ணுறது பொதுக்குழு தான். ஃபிக்ஸ் பண்ணி எதில் வச்சுருவாங்க? பைலாவில் வச்சுருவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? அந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர முடியும், சங்கம் வழங்கக்கூடிய சேவைகளை பயன்படுத்தி கொள்ள முடியும். தான் வழங்கும் சேவைகளை வழங்க நிர்ணயிக்கப்பட்ட நிலப்பகுதி. கரெக்டு. இதை அச்சங்கத்தின் பொதுக்குழுவார் தீர்மானிக்கக்கூடியது. ஓகேவா? வெரி குட், கரெக்டாக சொன்னீங்க. அடுத்து தமிழ்நாட்டில் தொடக்க கூட்டுறவு வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி விவகாரம் இல்லை. என்னது? ஒரு தாலுகா. தாலுகா. ஒரு தாலுகா. கஷ்டப்பட்டு படிச்சீங்களா? ஒரு தாலுகா. இல்லைங்க சார், இல்லைங்க சார். நீங்க சொன்னதுல இருந்து கதை மாதிரி கேட்டீங்க, அவ்வளோதான். அதுதான் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்லேருந்து. மெட்டீரியல் அதெல்லாம் நீங்கள் வாங்கி படிச்சுட்டே தான் இருக்கணும். போய் பாருங்கள், இது வரைக்கும் நடத்துனதில் போய் பார்த்தீங்களா? பழைய கொஸ்டின், போன வருஷம் கொஸ்டின், எல்லோரும் எஸ்ஆர்பி கொஸ்டின் எல்லாமே புரியுதா? எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் தான் வந்துருக்கும். ஆமாம், அதனால் இதை ஃபாலோ பண்ணால் போதும். எப்படி சார் முடியும்? அதுதான் முடியும், கரெக்டான ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ரைட். 30 நாளில் முடியுமா? தாராளமாக முடியும். கண்டது கடியது படிக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் விவசாய கடன் சங்கங்கள் எத்தனை சாளர முறை? அதானே? இரட்டை சாளரம். என்னென்ன? அப்படி எப்படி ஒரு தொடக்க மாநிலம் ஏங்க 3 அடுக்குல இருக்குங்க. அது 3 அடுக்குங்க. குறுகிய கால கடன், மத்திய கால கடன் வழங்குறது ஒண்ணு, நீண்ட கால கடன் வழங்குறது ஒண்ணு. குறுகிய மத்திய கால கடன் எத்தனை அடுக்கு? 3 அடுக்கு. நீண்ட கால கடன் 2 அடுக்கு. ரீகால் பண்ணிக்கணும். அப்படிதான், ஜென்மத்திலையும் மறக்கக்கூடாது. அங்கே போய் வேலை செஞ்சீங்கன்னா உங்களோட வேலையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நம்ம ஸ்டூடெண்டோட ஒர்க்கு. ஏன்னா நீ எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, மனப்பாடம் பண்ணல. அடுத்தது, தமிழ்நாட்டில் குறுகிய மத்திய கால கடன்கள் வழங்கும் அமைப்பு எத்தனை அடுக்கு முறை இருக்குது? இப்போ தானே சொன்னீங்க, 3 அடுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க. பயிர்க்கடன் ஒரு பயிர் வாங்குவதற்கான கடன் போட்டுருவோம் படிக்காதவங்க. குறுகிய கால கடன்னா எவ்வளோ நாள்? ஒரு வருஷம். என்னது? ஒரு வருஷத்துல 12 மாதம். 12 மாசம், ஒரு வருஷம் தான். இல்ல மேடம், அது மத்திய சங்கம் இருக்குல்ல, அவன் தான் வந்துட்டு 15 மாசம் கொடுப்பான். மத்திய சங்கம். பயிர்க்கடன்லாம் ஒரே வருஷம் தான். ஒரு வருஷத்துக்கு மேல என்ன பயிர் செய்யறீங்க நீங்க? 10 மாசம் தான் எந்த பயிராக இருந்தாலும். வாழையாக இருந்தால் கூட 10 மாதம் தானே. 10 மாதம். கரும்பு 10 மாதம், அவ்வளோதான். எது 18 மாதமா? 18 மாதம்லாம் இருக்காது, 10 மாதம்தான் கரும்புலாம். அடுத்தது ஒரு வருஷத்துக்குள்ள. அதே மத்திய வங்கி இருக்குல்ல, அவன் 10 மாதம் அறுவடை முடியுதுன்னு வச்சுக்கோங்க. மெயினாக இந்த நெல் இதுக்கு தான் கடனே கொடுப்பாங்க.
10 மாதத்தில் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அவன் வசூல் பண்ணி வச்சுருப்பான். அடுத்த 2-3 மாதம் ஆயிரம் அவனுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு. யாருக்கு? டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்கில் வாங்கியிருப்பான்ல பிஎஸ்சிஎஸ், அவனுக்கு தான் 2-3 மாதம் சேர்ந்து வரும். புரியுதா? ரைட். நீண்ட கால கடனின் நோக்கம் அல்லாதது எது? என்ன ஆன்சரு? பயிர் விவசாயி தான் சார் கொடுக்குறான் அப்படிம்பாங்க. டேரெக்டாக பயிர் செய்கிறதுக்கு கொடுக்க மாட்டான். பயிர் செஞ்சுலாம் அந்த கடனை அடைக்க முடியாது. பல்க் அமௌண்ட்டு, பயிர் செய்கிறதுக்கு அவ்வளோ கடனை தேவை இருக்காது. அவ்வளோதான். அடுத்தது, இவர்கள் யார் கூட்டுறவு சங்கத்தின் பணியாளர்? யாரு? அங்க செயலாளர். பின்வருவனவற்றில் நிர்வாக குழு உறுப்பினருக்கான தேர்தல் முறை எது? ஓட்டு போடுறோம்ல, யாருக்கும் தெரியக்கூடாது. டப்பா மாதிரி மறைச்சி வச்சிருப்பாங்க, மறைஞ்சு போய் ஓட்டு போட்டுட்டு வரணும். வெளியில் வந்துட்டு கையை காட்டுறது அதை காட்டுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? ஆமாம், அவ்வளோதான். வெரி குட். எத்தனைன்னு எண்ணுங்க, நான் மார்க் சொல்லுங்க சார். ஒரு டவுட் சார், அந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு சொல்லிருந்தீங்க இல்லைங்க சார்? ஆமா. அது பாத்தீங்கன்னா 30% இருந்தது வந்து பழைய இது 33 வந்து மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு டிசிஎம்ல சொல்லியிருந்தாங்க சார். அது என்னன்னு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. இல்லை நாங்கள் சட்டத்தை எடுத்து தானே பார்க்குறேன், அதெல்லாம் மாற்றலை இன்னும். ஓகேங்களா சார்? அதுதான் 30% தானுங்களா சார்? 33 அப்படிங்கிறது நில்லுங்க, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். 33ங்கிறது கதையே வேற. அதை விட்டுருங்க, வேண்டாம். சொல்லுங்க மேடம். 30 தான். சரிங்க சார். நான் ஒரிஜினல் சட்டத்தை வச்சு தான் கொஸ்டின் பேப்பர் எடுத்தேன். சரிங்களா? அவங்க எழுதுனது அதெல்லாம் இல்லை. சொல்லுங்க மேடம். அடுத்தது சார், அந்த நிர்வாக குழு உறுப்பினர் இருக்காங்கல்ல சார், குறைஞ்சபட்சம் 11 பிரதம சங்கமா இருந்தா அதுல வந்து மத்தியக்கும் மாநிலத்துக்கும் வந்து 27, 29 சார் அதிகபட்சம். இல்லை மேடம், நம்ம நான் வேணா உங்களுக்கு ஒரிஜினல் சட்டத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன், பாத்துக்கோங்க. நீங்க அவங்க வேற நாங்க இப்ப படிச்சோம் சார். நாங்க லாஸ்ட் இயர் படிச்ச டிசிஎம்ல மேடம் 27, 29 மத்திய சங்கமா இருந்தா. மத்திய சங்கம் 27 சார் 11ல இருந்து. சார் பழைய வீடியோ தலைமை சங்கமா இருந்தா. மேடம் ஒரே நிமிஷம், நான் சட்டத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன், நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அது புக்கு. இது வந்துட்டு சார் லாஸ்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணப்ப கூட அந்த நம்பர்ஸ் தான் சார் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். கூட எழுதுனீங்க நீங்க 29 அந்த மாதிரி. பழைய வீடியோல 21 தான் சார் சொல்லிருந்தீங்க. இப்ப கேட்டதுக்கு பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னீங்க சார். சரி இருங்க ஒரு நிமிஷம். சட்டத்துல அதுதான் இருக்கு. நீங்க டிசிஎம்ல உள்ள புக்கு ஒரிஜினலா, சட்டம் ஒரிஜினலா? சரிங்களா? டிசிஎம் அங்கிருந்து காப்பி பண்ணி எழுதுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து சங்கத்துக்கு மட்டும் கரெக்ட் போட்டுருந்தேன் சார். கேக்குறதுன்னு சார் சொல்றாங்க சார் நிறைய பேர். அதான் நானும் சொல்றேன். சரியா? நான் மேடம் அதெல்லாம் விட்டுருங்க. நான் ஒரிஜினல் சட்டத்தில் இருந்தால் டிசிஎம் புக் எடுத்திருப்பாங்க. நான் சட்டத்தில் இருந்தால் எடுத்தேன். அது 2-3 டவுட் இருந்ததுனால அதை சட்டத்தில் இருந்தால் ஒரிஜினல் சட்டத்திலேருந்து எடுத்தேன். நான் உங்களுக்கு சட்டத்தை வேணால் அனுப்புகிறேன், படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். வேற கிளியரா? அனுப்பி விடுங்க சார். ஓகே சார், பார்க்கலாம். ஆன்சருக்கு அதிலே கீழே அப்லோட் பண்ணிடுவேன். பார்த்துக்கோங்க. இந்த கரெக்ஷன்லாம் இருக்குது கொஞ்சம், அதெல்லாம் பண்ணிடுறேன். பார்த்து வேற மார்க் சொல்லுங்களேன். எப்படியே யாராவது நீங்கள் மட்டும் உங்களை டெஸ்ட் பண்ணுவீங்க. 21, 32, வெரி குட். 33 சார். 33, வாவ். 33 சார். குட். 29 33, 32, 29 எல்லாம் ஏதாவது கஷ்டப்பட்டு படிச்சீங்களா மேடம்? இல்ல சார். அவ்வளவுதான் சார். அது தப்பானது வந்து இந்த கன்ஃபியூஷன்ல தான் சார். இந்த சங்கம் லாஸ்ட். ஆமாங்க சார், எனக்கு சங்கம் மத்தவங்கலாம் தெரிஞ்சுக்கங்க ஒழுங்கா. சரி, நான் வந்து பிரதம சங்கத்துக்கு மட்டும் கரெக்ட்னு போட்டேன் சார். அது மட்டும் தப்பு. அது தப்பு. நம்பர் மட்டும் கரெக்ட்டா இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன ஓகே மேடம். அவ்வளவுதான். வேற இன்னும் அந்த நீங்கள் ஒரு சில டவுட்டில் அனுப்பியிருக்கீங்க, அதாவது நான் சட்டத்தை பார்த்தே அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா? அப்படியே வந்துடும். டெஸ்ட்டு கான்ஃபிடென்ட் வந்துருச்சா? நான் இவனை ஃபாலோ பண்ணால் போகண்டா. அவ்வளோதான். அப்புறம் அதேமாரி மார்க் கம்மியாக எடுத்தங்க கவலைப்படாதீங்க. ஒழுங்காக எல்லா கிளாஸும் பார்க்காத கிளாஸ்லாம் பார்த்துருங்க. கதையாக கேளுங்க தயவு செஞ்சு. இந்த கேள்வி வருமா, அப்படி வருமா,
அப்படி பார்க்காதீங்க, கதையாக கேளுங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதேமாதிரி அது ரிலேட்டட் ஒன்று வருதுன்னா அதோட ரிலேட்டட் முன்னாடி ஒன்று படிச்சிருப்பீங்க, அதோட எடுத்துகிட்டு போய் கம்பேர் பண்ணிக்கோங்க. அந்த வேலையை செய்யணும். அதை படிக்கும்பொழுது இது எந்த ரூலு எந்த செக்ஷனு எடுத்து பார்த்துக்கோங்க, அப்போ மறக்காது. அவ்வளோதான், வெரி ஈஸி. இப்படி தான் படிக்கணும். இவனுங்க வார்த்தையை மனப்பாடம் பண்ணியே நம்ம இந்தியர்களோட எல்லா திறமையும் நாசம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் வச்சுருக்கிறானுங்க. மாற்றுங்க, இதுதான் இப்படி தான் படிக்கணும். ரைட், வேற போதும். அடுத்த டெஸ்ட் நாளைக்கு இருக்கும். பேங்கிங்கில் ஒன்று, அதை நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு. பேங்கிங் இருக்கும். பேங்கிங் நம்ம வீடியோ வச்சே போங்க, நீங்கள் வேற எதுவும் படிக்காதீங்க. வீடியோ பாருங்க, அது ரிலேட்டட் வீடியோ வச்சு தான் டெஸ்ட். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து தானே எடுத்திருக்கேன் எல்லாமே. ஆமாம், அதனால வீடியோ வச்சுக்கோங்க. அதான் ஷெட்யூல்லாம் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்பவே. அது ஒரு மாதிரி போகும். மெட்டீரியல்ஸ்ல இருந்து எதுவுமே நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது இல்லைங்களா சார்? வீடியோ மட்டும் பார்த்தா போதும். மேடம் மெட்டீரியல் வைங்க மேடம், வீடியோ பார்த்தா போதும். மெட்டீரியல் பக்கத்தில் எழுதுறதுக்கு போதும் நோட் பண்ணிக்கோங்க ஃபேக்ட்லாம். சரியா? அதில் மெட்டீரியல் வச்சுக்கோங்க மேடம். அந்த மெட்டீரியல் 21 பக்கம், நான் 21 தானா அப்படிம்பாங்க. நீங்கள் அந்த 10 புக்கில் 8 புக்கு தான் சிலபஸ்ஸு கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில். அந்த 8 புக்கில் உள்ளது தான் 21 பக்கத்தில் கொண்டு வந்தேன். 8 புக்குனா எவ்வளோ? 1000 சில்லற 1500 பக்கம் வரும். கரெக்டா? அதில் உள்ள ஃபேக்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு கான்செப்ட்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது ஃபேக்ட்டு, அதை வச்சுக்கோங்க. ஃபேக்ட்டு சொல்கிறத எழுதுறதுக்கு போதும் டிக் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் ஏதாவது சொன்னால் ரவுண்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எழுதுகிற வேலை மிச்சம். கிளாஸை கவனிங்க. சொல்லுங்க மேடம். சார், எங்க இதுல எழுதி போட்டதுல குறுகிய கால கடனுக்கு வந்து 16 மாசமும், அடுத்து மத்திய காலத்துக்கு வந்து 5 இயர்ஸும், நீண்ட காலத்துக்கு வந்து 5 இயர்ஸ் அபோவும் சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். அது எது சார் டவுட்? இல்ல மேடம், அதை விட்டுருங்க. நார்மலா ஒரு ஆண்டு, அவ்வளவுதான். ஒரு ஆண்டு. அதாவது பிஎஸ்சிஎஸ்னா, ஆமா, பிஎஸ்னா ஒரு ஆண்டு. ஒரு ஆண்டுல இருந்து அது இது ஜென்ரலானது. கொஞ்சம் ஏற குறைய முன்ன பின்ன அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மார்க்ல கூடமே 16 மாசம் 12 மாசம் அப்படியா? அந்த மந்த் வச்சு கொடுத்ததுனால 12 மாசம் தான் அது. மத்திய காலத்துக்கு சார் ஒரு வருஷத்துல இருந்து 5 ஆண்டு. 5 ஆண்டு. சரிங்க சார். நீண்ட கால கடன் 5 ஆண்டுல இருந்து 15 ஆண்டு முதல் 20 15 ஆண்டு. ஓகே சார். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அடுக்குமுறை தான் சார் எங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடுக்குமுறை வருதுல்ல சார்? 2 அடுக்குமுறை, 3 அடுக்குமுறை. பொதுவா பண்ணீங்களா? இல்ல சார், போய் பாருங்க முதல்ல. அதுல எல்லாத்துலயும் பல டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஆர்டரா பாத்துங்க. சரி, ஓகே ஓகே சார். ஓகே, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் போய்